சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவேன். நம்முடைய தளபதி முதல்வராக அமர்வார். நம்முடைய மக்களை பூரா குடியாரனா மாத்தி அந்த போர்ல எழுதி போட்டிருக்கான், மது குடித்தால் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கு கேடு. எங்கேயாவது ஒரு அரசாங்கம் ஒரு போர்டு எழுதி வச்சு போட்டு நாட்டு இந்த மதுவை குடிக்காத, நாட்டுக்கும் உயிருக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு அப்படின்னு எழுதி வச்சு போட்டு விற்பானா? டார்கெட் போடுறான், இவ்வளவு சரக்கு வைக்கணும், இவ்வளவு சரக்கு வைக்கணும், இவ்வளவு சரக்கு கொத்து கொத்தாக மக்கள் இன்று மதுனால சாகுறாங்க. இது அரசாங்கத்துக்கு தெரியாதா? சரி, இப்ப பல்வேறு இடங்கள்ல தொடர்ந்து பேசிட்டே வரேன். சார், கழிப்பட வசதி இல்ல சார், கழிப்பட வசதி இருந்து பராமரிக்க முடியாம இருக்கு சார். எல்லா ஊர்லயும் சொல்றாங்க, தன்னுடைய மக்களுக்கு சுகாதாரத்துக்கு ஒரு கழிப்பிடத்தை கட்டி கொடுக்க வக்கில்லாத வாதி இல்லாத ஒரு அரசாங்கம் நமக்கு தேவையா? அடிப்படையான விஷயங்க. 1930, 40 வெள்ளக்கார காலத்துல திறந்த வெளியில போய் நம்ம கழிப்பிடம் கழிச்சுட்டு வந்தோம்ங்க. அது 2026 நாங்க திறந்த வெளி கழிப்பிடத்தை பயன்படுத்துறோம் சொன்னா இந்த அரசாங்கத்துக்கு அவலக்கேடு இல்லையா? நான் ஊர் ஊரா போறேன், கிராம கிராமமா போறேன், மக்களை சந்திக்கிற போக்கெல்லாம் இந்த குறைகள் சொல்றாங்க. போதிய குடிநீர் இல்ல. இந்த கம்பம் தொகுதி 6 மாவட்டத்துக்கு சுத்தமான குடிநீரை கொடுத்த இந்த தொகுதி, இன்னைக்கு இந்த தொகுதி மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை. தளபதி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுக்கும் 50 ஆண்டு காலமாக மாத்தி 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 இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி போட்டுக்கிட்டு டாஸ்மார்க் ஆலையில திமுக காரனும் உற்பத்தி ஆலை வச்சிருக்கான், அண்ணா திமுக காரனும் உற்பத்தி ஆலை வச்சிருக்கான். 2 பேரும் சேர்ந்து டாஸ்மார்க் சரக்கு சப்பளை பண்றான், மக்களை கொண்டு குவிக்கிறான், கூட்டணி வச்சிருக்கான். இனி 2026 நம்முடைய ஜோசப் விஜய் வந்து விட்டார். யார் வந்துட்டா? நம்ம ஜோசப் விஜய் வந்துட்டாரு. ஒரு மனுஷன் தில்லா சொன்னார் பாருங்க, எதையும் மறைக்கல, எதையும் மறைக்கக்கூடிய அவசியம் எனக்கு இல்ல, நான் ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னாரு. ஒண்ணுமே செய்யல. 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 5 முறை சட்டமன்ற உறுப்பினர். நான் கேட்கிறேன், தம்பி அமைதியா இருக்கு தம்பி, 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இவர் போய் வாளில தண்ணி எடுத்துட்டு போய் ரோட்ல போய் கழிப்பிடம் கழிச்சிட்டு வருவாரா? ஐயா கேட்கிறேன், 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இவரு சொந்த கழிப்பிடம் இல்லாம ஒரு வாளில தண்ணி எடுத்துட்டு போய் ரோட்டோரமா ஒதுங்கி நின்று போய் கழிப்பிடம் கழிச்சிட்டு வருவாரா? சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் கேரளாவுக்கு நீங்க வேலைக்கு போகக்கூடிய அவசியம் இருக்காது. கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு ஒரு தொழிற்சாலையை இங்கே கொண்டு வருவோம். மாசு இல்லாத தொழிற்சாலையை, மண் மாறாத தொழிற்சாலையை இங்கே கொண்டு வருவோம். நிச்சயமா கொண்டு வருவோம். இன்னொரு விஷயம், சரி கொண்டு வருவோம் சொல்லிட்டாரே, தொழிற்சாலையும் கொண்டு வந்துருவாரா? மத்திய மாநில அரசாங்கத்தை அணுகுவேன். அவர்கள் தொழிற்சாலை கொண்டு வந்தா கொண்டு வரட்டும், இல்லை என்றால் நான் ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி உங்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பேன்.